ஹலோ, ஐம் காயத்ரி கர்ணா. உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு சின்ன கதை சொல்ல போகிறேன். 12 வயசான ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் நடக்குது. 32 வயசான ஒரு ஆண் கூட, கிட்டத்தட்ட 20 வயசு அதிகமாக இருக்கிற ஒருத்தர் கூட மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க. அவங்களுடைய 20வது வயசில் அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அது பெண் குழந்தை பிறந்ததுனால பெண் குழந்தை வேண்டான்னு சொல்லி அவங்கள வீட்டை விட்டு துரத்திடுறாங்க. ஸோ அந்த பெண்ணு பேரண்ட்ஸும் கிடையாது, ஹஸ்பண்டும் கைவிட்டுறாரு. தன் கையில் இருக்கிற ஒரு குழந்தைய தூக்கிட்டு அவங்க பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு ஆளாக்கப்படுறாங்க. கோயிலில் குளங்களில் பிச்சை எடுத்து தன்னுடைய குழந்தையை வளர்த்திட்டு இருக்காங்க. அந்த டைமில் அவங்களோட நிறைய குழந்தைகள் அதாவது அவங்க பிச்சை எடுக்கிற எத்தனையோ குழந்தைகளை பார்க்குறாங்க. இவங்களுக்கு கல்வி இருந்தால் இதிலிருந்து அவங்க வெளியே வந்துட முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ என்ன பண்ணுறாங்க, தான் பிச்சை எடுக்கிறப்பயே கிட்டத்தட்ட 1 இல்லை 2 இல்லை 1400 குழந்தைகளை அவங்க படிக்கவும் வைக்கிறாங்க. அவங்களுடைய சாதனைகளை பாராட்டி நம்மளுடைய இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பத்ம விபூஷன் விருதும் கொடுக்குறாங்க. அதாவது தன்னுடைய வாழ்வாதாரம் மொத்தத்தையும் இழந்து தனியாக தவிச்சு நின்னப்போ கூட தன்னால் முடிஞ்ச 1400 குழந்தைகளை பிச்சை எடுத்து கல்வி கொடுத்த அந்த அம்மாவோட கதையை திரைப்படமாக கொண்டு வந்திருக்காங்க. எஸ், மே சிந்து தாய் சப்கல் அப்படிங்கிற ஒரு திரைப்படம். டைம் இருந்தால் எல்லோரும் பாருங்கள். இந்த கதை உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்யூ.